அனைவருக்கும் வணக்கம். அந்த முருகன் அருளால் புதிதாக பிறந்திருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் எல்லாம் நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி ரிஷபராசிக்காரர்களை நான் வாழ்த்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கிரகநிலைகளைப்படி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், தொழில் ரீதியாக உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மேலும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 27 நட்சத்திரங்களில் 4வதாக வரக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. சந்திரனை நட்சத்திராதிபதியாக கொண்ட ரோகிணி ரிஷபராசியில் இருக்கு. ரோகிணி ஆண் நட்சத்திரமாக கருதப்படுது. இது உடலின் முகத்தை ஆள்கிறது. அதாவது முகம், வாய், நாக்கு மற்றும் கழுத்து பகுதிகளில் ஆளுமை செய்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்க ஓ, வா, வி, வு ஆகிய எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாகவும், வா, வி ஆகியவை நெடில் எழுத்துக்கள் தொடர் எழுத்துக்களாகவும் பயன்படுத்தலாம். ரோகிணி நட்சத்திரம் குணநலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்கள் தாய்க்கும் தாய்மாமனுக்கும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள்னு பொதுவான கருத்துக்கள் இருக்கு. சந்திரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரமாகவும் ஆடம்பரம் அழகை தரக்கூடிய சுக்கிரனாலும் ரிஷபத்தில் இருப்பதால் இவர்கள் கலைத்துறையில் ஜொலிப்பார்கள். எந்த ஒரு கலையையும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெண் பிரியர்களாகவும் பொன்பொருள் மீது ஆசை அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இனிமையாக பேசக்கூடியவங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க. பகைவர்களை கூட நண்பர்களாக்கி கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள். நேர்மை நியாயத்துடன் வாழ நினைப்பவர்கள். இவர்களின் திருமணம் குடும்பம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நினைத்ததை நினைத்தபடி அடைய வேண்டும் என விரும்புபவர்கள். அதனால் காதலிலும் தான் விரும்பியவரை விடாப்பிடியாக கடைசி வரை போராடி திருமணம் செய்து கொள்வார்கள். தன் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடியவர்கள். சந்திரன் கூடவே சுக்கிரன் சேர்க்கையால் சுகபோக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகம் சோம்பேறிகளாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திர அதிபதி சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் பெற்றவர் என்பதால் இந்த ராசியினருக்கு அடிக்கடி சளி, நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும். தொண்டை, மூக்கு, மூட்டு வழி, கண் போன்ற பாகங்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திர தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாக திறமையற்றவர்கள். எதிலும் கர்வம் கொள்ளாதவர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் தான் ஒரு பெரிய ஆள் என ஒதுங்காமல் வேலையை பொறுப்பாக எடுத்து செய்வார்கள். அதனால் எந்த தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். தன்னுடைய பணியாளர்களை மதிப்புடன் நடத்துவார்கள். இவர்கள் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். உணவு சார்ந்த தொழில், ஹோட்டல், லாட்ஜ், பால் பண்ணை, கரும்பு சார்ந்த துறை போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். இந்த தொழிலை சார்ந்த விற்பனை செய்து லாபத்தை குவிக்கக்கூடியவர்கள். குறிப்பாக சமையலில் சிறப்பாக செயல்படுவார்கள். மேலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கத்தில் ரிஷபராசியில் சந்திர பகவான் இருக்கிறார். மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்கிறார். தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்குது. கும்பத்தில் ராகு பகவானும், மேனத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க. இந்த கிரகங்கள் அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. கிரகநிலைகள் சாதகமாக இருக்கு. அற்புதமான யோகம் கிடைக்கப் போகுது. பெட்டிலிட்டி நடத்துபவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க. திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிக்க போகிறீங்க. நீங்கள் முக வசீகரமாகும். எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும். சுக்கிரன் 8இல் அமர்ந்திருக்கிறார். புதன் சுக்கிரனை பார்ப்பதால் தன லாபம் கிடைக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 2இல் குரு இருப்பதால் நல்ல லாபம், வருமானம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கைக்குடி வரப்போகுது. அடுத்த மாநிலத்தில் சென்று தொழில் செய்யும், உத்தியோகம் பார்க்கும், வேலை செய்யும் அமைப்பு ஏற்பட போகுது. சனி லாபத்தில் இருப்பதால் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகி இருக்கு. தாயின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுபவர்கள். அக்கம் பக்கத்தினருடன் நல்ல உறவும் நட்பும் ஏற்படும். பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் செல்லும் யோகம் ஏற்பட போகுது. நாளில் கேது இருக்கிறார். ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். தாயின் உடல்நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. சூரியன் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் வீடு மாற்றும் எண்ணம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயரும் எண்ணம் ஏற்படும். மேலும் தாயின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இளைய சகோதரருடன் கருத்து மாறுபாடும் ஏற்படும். சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்வதால் தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் கல்வியில் இருந்த தடைகள்லாம் நீங்க போகுது. குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது. செயற்கை முறை கருத்தரித்தல், கருத்தரிப்புக்கான சிகிச்சைகள் வெற்றி பெறப்போகுது. பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஜனவரி மாதம். எச்சரிக்கை ரொம்ப தேவை. சமூக வலைதள பயன்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை. வெளியூர் வெளிமாநிலங்களில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டாக போகுது. கண், சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வருவதால் கவனமாக இருப்பது நல்லது. திடீர் தன வருமானமும் ஏற்பட போகுது. ஜாமீன் கையெழுத்து போடுறத நீங்கள் தவிர்க்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. வேலை நெருக்கடி இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படும். குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் தொழில் லாபம் ஏற்படும். குலதெய்வம் கோயில்களுக்கு செல்லும் போது பார்த்து சென்று வருவது நல்லது. பயணத்தின் போது எச்சரிக்கையோடு செல்வது நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் யோகமும் வருமானமும் ஏற்படும். மேலும் நேரத்தை உயிருக்கு சமமாக மதிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் தனியாக இருக்க விரும்பாதவர்கள். இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கும். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் உங்களுக்கு வரப்போகுது. பணவரத்து திருப்தி தரும். எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனையிலிருந்து தெளிவான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். சிற்றின்ப சுகம் குறையும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனசாபங்கள் வரலாம். கவனமாக இருங்க. பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்திதான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களை வரப்போகுது. எதிர்பார்த்த பணம் வந்து சேரப்போகுது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க போகுது. பயணங்கள் செல்ல நேரலாம். நீங்க பணவரத்து திருப்தி தரும். கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை ஏற்படும். டென்ஷனை குறைத்து பாடங்களில் கவனம் செலுத்தியபடி படிப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிதாக வீடு, வாகனம் வாங்கலாம். பழைய வீட்டை புதுப்பித்து மாற்றி அமைக்க சிறந்த காலம் இந்த மாதம். பிறருடைய மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீர்கள். உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதால் எதிர்பாராத நெருக்கடி, சங்கடம், பிரச்சனை, இனம் புரியாத பயம் ஏற்படலாம். உங்கள் கவனக்குறைவால் வேலையில் தவறு ஏற்பட்டு மேலதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். மனம் எப்போதும் அழுத்தமாகவே இருந்தாலும் வரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி காணும் நிலை உருவாகும். மேலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள். வீடிற்கு தேவையான அடிப்படை வசதிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கப் போகுது. லாபம் அதிகரிக்க போகுது. புதிய தொழில் தொடங்கலாம். நீங்க கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு நம்பிக்கை உகந்தவர்களாக பழகுவார்கள். வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வரி செலுத்துவதில் முறைகளை பின்பற்றுங்கள். வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். விரையாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். செலவுகள் கட்டுப்படும். மறைமுக தொல்லைகள் விலகும். மனதில் நிம்மதி உண்டாகும். தூக்கமின்றி தவித்த நிலை மாறப்போகுது. உங்கள் தனகாரகன் புதன் இந்த மாத தொடக்கத்தில் தடைப்பட்டு இருந்த வேலைகளை நடத்தி தருவார். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். என்றாலும் ஜீவனஸ்தானத்தின் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் யோகக்காரகன் ராகுவும் அங்கே சஞ்சரிப்பதால் வேலையில் அக்கறையுடன் இருக்கிறது நல்லது.
பார்க்கும் வேளையில் கவனமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சுயதொழில் செய்பவர்கள் புதியதாக முதலீடு செய்யும் முன் நன்றாக யோசித்து செயல்படுவது நல்லது. நீங்கள் நரசிம்மரை வழிபட தடைப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்தேறும். மேலும் மிருக சிரிஷம் 1-2 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும் உங்களுக்கு. வேலை பார்த்து கொண்டே தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் நட்சத்திர அதிபதியும் தைரிய வீரியகாரகனுமான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களையும் அறியாமல் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும். எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் அதில் குழப்பம் அதிகரிக்கலாம். அரசு வழி வேலைகளிலும் நெருக்கடி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் சங்கடங்கள் ஏற்படலாம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு அல்லது தாய் வழி உறவினர்களுடன் சங்கடம் என்ற நிலை உண்டாகும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். இருந்தாலும் இந்த மாத தொடக்கத்தில் குடும்பாதிபதியான புதன் மறைவு பெறுவதால் எடுத்த முயற்சிகள் நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் சுமூகமான நிலை உண்டாகும். மனதில் இருந்த பயம் போகும். குடும்பத்தினர் உங்களை அனுசரிப்பார். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேலும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். மாணவர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் மேல் படிப்பில் ஆர்வம் ஏற்படும். மேலும் பரிகாரமாக நீங்கள் சுப்பிரமணியரை வழிபட நினைத்ததெல்லாம் நடந்தேறும். வாழ்க்கையில் தடைகள் தகர்த்து போகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.